வாப்போ நீங்கள் எழுதிய நாட்டுப்புற பாடலை நான் பார்த்திருந்தேன். நான் அதில் ஒரு பாடல் ஒன்று இருக்கு, நான் பாடி காட்டுறேன், அது அர்த்தத்தை சொல்லுங்க. மாமி வீட்டுக்கு போனேன் மாங்கன்றை பார்ப்போம் என்று கடினாயும் சங்கிலியும் கடப்பலிலே கட்டி இருக்கு. அதோட அர்த்தம் என்னவாப்பா? அப்போ அந்த காலத்திலே பொதுவாக வீட்டு காவலுக்கு நாய்கள் வளர்ப்பது வழக்கம்தான். திருடன் வந்தால் அது திருடனை துரத்தி விடக்கூடிய பாதுகாவலனாக நாய்தான போது இருந்தது. இனி அந்த மருமகன் மாமியின் மகளை ஆவலோடு பார்க்க சென்றால் அங்கே தடையாக நாய் காவலுக்கு நிற்கும். அந்த காட்சியை இந்த காலத்தில் நாம் பாடி பார்க்கிறோம். சரி, நீங்களா? ஓகே, அந்த படிங்கவும். கச்சான் அடித்த பின்பு காட்டில் மரம் நின்றது போல் உச்சியிலே 4 மயிர் ஓரமெல்லாம் வழுக்கை. காதலி தன்னை பார்க்க தேடி வரும் அந்த ஆண்மகனின் மீது வெறுப்பு கொண்டு அவனது தோற்றத்தை இப்படி வருணிக்கிறார். பெருங்காற்று அடித்தால் காட்டில் உள்ள மரம் பெரும்பாலும் விழுந்து இடையிடையே சில மரங்கள் நிற்கும். அதுபோலதான் அவரது தலையிலே மயிர் விழுந்து மொட்டையாகி சில மயிர்கள் மட்டும் நட்ட நிற்பதை, அந்த காட்சியை அந்த பெண் அழகாக வர்ணித்து சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவரது தலையின் ஓரத்தில் தான் மயிர்கள் இருக்கின்றன. நடு தலையில் இடையிடையே அங்கும் இங்கும் ஒன்றாக மயிர் இருப்புகின்ற அந்த காட்சியை அந்த பொன் வர்ணித்திருப்பது மகிழ்ச்சியை தருகிறது. உண்மையில் மற்றது பாப்பா, நான் இப்போ பார்த்த ஒவ்வொரு பாடல்களையும் பொதுவாக பெரும்பாலும் பெண்கள் பாடிய ஒரு பாடலாகத்தான் இருக்கிறது. ஆண்களோ பாடுபொருளாக ஆண்கள் தான் இருந்திருக்கிறார்கள், பாடியவர்கள் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். மற்றது இப்போ கேள்வி கேட்பதும் பாடலாகவும் பதில் சொல்வதும் பாடல் போலத்தான் இருந்திருக்கு அந்த காலத்தில். கேள்வியும் பதிலுமாக அமைந்த நாட்டார் பாடல்கள் நிறையவே இருக்கிறது. உண்மை. போன காலத்தில் போன் இல்லை. போன் இருந்திருந்தால் இந்த கவிதைகள் புறந்திருக்கப் போவதில்லை. ஏனென்றால் போனில் உடனே வருமாறு அவள் அழைக்கிறாள், மறுகணமே அவன் உரிய இடத்துக்கு சென்று சேர்கிறான். இங்கு நாயும் இல்லை, சங்கிலியும் இல்லை, அவனை தடுப்பதற்கும் ஆளில்லை. சுதந்திரமாக அந்த காதல் மனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. உண்மை.